வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதியோடு நாங்கள் ஏற்கனவே கூறியது போல மனநலம் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த வேளையில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் உளவள சிகிச்சையாளர் டாக்டர் லுக்மால் ஹக்கீம் அவர்கள் இந்த வேளையில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நாங்கள் பல வாரங்கள் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சிறுவர்களுடைய மனநலம் தொடர்பாக, முதியோர்களுடைய மனநலம் தொடர்பாக, இன்னும் இந்த பதற்றம் தொடர்பாக இப்படியாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த மந்த நிலை தொடர்பாக பேசலாம் என எதிர்பார்க்கின்றோம். இந்த மந்த மனநிலை என்றால் என்ன டாக்டர்? ஆங்கிலத்திலே இதற்கு ஹர்ட் மென்டாலிட்டி என்று சொல்லுவார்கள். மந்தை மனப்பான்மை அல்லது மந்தை மனோநிலை அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது எந்த விஷயத்தையும் யோசிக்காமல், தர்க்க ரீதியான எந்த ஒரு காரணமும் இல்லாமல், யாரோ ஒருவர் செய்கிறார் என்பதற்காக, யாரோ ஒரு குழுமம் செய்கிறது என்பதற்காக, யாரோ ஒரு சமூகம் செய்கிறார்கள் என்பதற்காக எங்களுக்கு தேவைதானா இல்லையா என்பதை கூட பொருட்படுத்தாமல் அதே விஷயத்தை நாங்களும் பின்தொடர்ந்து செல்வது என்கிற விஷயத்தை தான் மந்தை மனோநிலை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அது மந்தைகள் எப்படி செல்கிறதோ அதைத்தான் இந்த மந்தை மனநிலை என்று சொல்வார்கள். நாங்கள் சில இது பேச்சு வழக்கிலே மந்த மனநிலை என்று சொல்வது ஏற்படுகிறது டாக்டர். பொதுவாக சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், நாங்கள் அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்வார்கள். அதாவது சமூகத்தோடு ஒன்று சேர்ந்து ஓட வேண்டும் என்கிற மனப்பான்மை இருக்கிறது அல்லவா. நாங்கள் தனித்து விடப்படுவோமோ, அல்லது நாங்கள் சமூகத்திலிருந்து தூரமாகுவோமோ, அல்லது ட்ரெண்டிலேருந்து நாங்கள் விலகிடுவோமோ, ட்ரெண்டிங்னு சொல்கிற விஷயம் இருக்குது தானே, அந்த ட்ரெண்ட்லேருந்து நாங்கள் விலகிடுவோமோ, நாங்கள் ஓரம் கட்டப்படுவோமோ என்கிற ஒரு வகையான பயம், அச்சம் என்ன செய்யும் என்று சொன்னால், அது சரியா பிழையா என்பதை பற்றி யோசிக்காமல், எனக்கு தேவைதானா இல்லையா என்பதை பற்றி கூட யோசிக்காமல் அதே விஷயத்தை பின்தொடர்ந்து செல்வதைத்தான் நாங்கள் மந்தை மனோநிலை என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஒரு வகையான பயம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவார்கள். ஒரு வகையான பயம், நாங்கள் மிஸ்ஸிங் அவுட் ஆகிடுவோம், அதாவது ட்ரெயினிலிருந்து விலகிடுவோம், எல்லாரும் எங்களை ஒதுக்கிடுவாங்க என்கிற ஒரு மனோநிலையை தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம். அதனால தான் இப்படி ஏற்படுகிறது. இந்த மனோநிலையை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரோக்கியமான மனோநிலை கிடையாது. நாங்கள் சமூகத்தோடு எங்களுக்கு விருப்பமான விஷயங்களில் கம்ஃபர்டபுளான எது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு தேவைதானா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் இருக்கிறது அல்லவா. இது எந்த அளவு தூரம் என்றால், இதில் இந்த மந்தை மனோநிலை என்பது ஒரு சில விஷயங்களில் மாத்திரமல்ல. இப்போ நாங்கள் பொதுவாக இப்போது பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் சாதாரணமாக சோஷியல் மீடியாவிலே எல்லோரும் ஒரு பதிவை இடுகிறார்கள் என்பதற்காக நாங்களும் ஒரு பதிவை இட வேண்டும் என்கிற ஒரு மனோநிலை கூட மந்தை மனோநிலை தான். உண்மையிலே அது நீங்கள் இடத்தான் வேணுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லோரும் வாக்களிப்பதும் அப்படியா டாக்டர்? எஸ், எல்லோரும் ஃபோட்டோ போடுகிறார்கள் என்பதற்காக நானும் ஒரு ஃபோட்டோ போட வேண்டும். எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போடுகிறார்கள் என்பதற்காக நானும் ஒரு ரீல் போட வேண்டும். எல்லோரும் பிரபலமான சில இடங்களுக்கு போய் நான் செல்ஃபி எடுத்து போடுகிறார்கள் என்பதற்காக நானும் அந்த இடத்துக்கு போய் போட வேண்டும் என்கிற ஒரு மனோநிலை இருக்கிறதுல இது ஒரு மனிதனுடைய ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். இதை நாங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் சொல்லுவோம், நாங்கள் ஒரு வகையான ஒரு என்சைட்டியை, பதகளிப்பை ஏற்படுத்தும். போடவில்லை என்றால் என்ன நடக்கும், இந்த குறிப்பிட்ட திகதிக்குள் போடவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும். ஒரு கேள்வி கேட்கலாமோ தெரியவில்லை. இது தனிப்பட்ட ரீதியில் ஒரு பெயரை குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்காது, இருந்தாலும் பேச வேண்டியது என்பது காரணமாக இந்த ஆப்பிள் ஃபோன் பாவிக்கின்ற பழக்கமும் அதுவா டாக்டர்? எஸ், எல்லோருக்கும் இந்த பிராண்ட் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக இருப்பதும் அந்த வகையான ஒரு பிரச்சனையாக இருக்கு. இல்லை, அது நீங்கள் ஆப்பிள் மட்டும் சொல்லலாது, நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்களை பட்டியல்படுத்தலாம். மந்தை மனோநிலை ஏற்படுகின்ற முதலாவது இடம் என்னென்னு சொன்னால், குடும்பம் சார்பாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள். உதாரணமாக, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கருத்தில் கொள்ளாது சமூகம் என்ன எதிர்பார்க்கும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற ஒரு போர்வையிலே சமூகத்துக்காக வேண்டி எடுக்கிற சில முடிவுகள் இருக்கிறது. உதாரணமாக திருமணம் சார்ந்தமான சில விஷயங்களாக இருக்கலாம், ரைட். அதே போல் தொழில் சார்ந்த சில வகையான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், குடும்பம் என்ன நினைக்கும், சமூகம் என்ன நினைக்கும் என்பது என்ற ஒரு போக்கிலே அந்த போர்வையில் என்ன செய்வார்கள், அதற்கேற்றாற் போல சில முடிவுகள் எடுப்பார்கள். இதுவும் ஒரு வகையான மந்தை மனப்பான்மை என்று சொல்லுவோம் நாங்கள். அதாவது மற்றவர்களை பின்தொடர்கிறோம், எனக்கு அது செய்ய முடியுமா இல்லையா என்பதை பற்றி நான் யோசிக்கவில்லை, எனக்கு அதற்கு செய்வதற்குரிய திராணி இருக்கிறதா, பொருளாதார வளம் இருக்கிறதா,
உண்மையிலே இந்த கட்டத்திலே இது ஒரு முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தானா என்பதை பற்றி யோசிக்காமல் எடுக்கின்ற ஒரு மனோநிலையாக நாங்கள் சொல்லலாம். இப்போ குடும்ப முடிவுகள். இரண்டாவது பார்க்கலாம் கல்வி. கல்வியிலே வந்து இப்போ சாதாரணமாக பார்க்கலாம், எல்லாரும் ஒரு கோர்ஸ் செய்கிறார்கள் என்பதற்காக தானும் ஒரு அதே கோர்ஸை பின்பற்றுவது. எனக்கு இது சொல்வது பிழை அல்ல என்று நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் படித்த காலங்களில் இருந்தது, எல்லோரும் கியூஎஸ் செய்கிறார்கள் என்பதற்காக அவரும் கியூஎஸ் செய்வார். என்னுடைய காலத்தில் இருந்த எல்லோரும் பயோசயின்ஸ் செய்வதற்கு வேண்டுமென்றாக செய்வார்கள். எல்லோரும் பயோசயின்ஸ் கியூஎஸ் செய்வதற்காக செய்வார்கள். ஐடி படிக்கிறார்கள் எல்லாரும் என்பதற்காக படிப்பார்கள். எல்லோரும் பேங்கிங் படிக்கிறார்கள் என்பதற்காக பேங்கிங் படிப்பார்கள். அதாவது கூட்டத்தோடு சேர்ந்து போவது. அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம், தனிப்பட்ட உங்களுக்கு உண்மையிலே அதில் வந்து அந்த குறிப்பிட்ட துறையிலே உங்களுக்கு பாண்டியத்தை விருப்பம் இருக்கிறதா, ஈடுபாடு இருக்கிறதா, உண்மையிலே அந்த குறிப்பிட்ட துறையிலே முன்னுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு ஈடுபாட்டோடு தான் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டால் அப்படி ஒரு விஷயம் தெரியாது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். இது இப்போதும் நடக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், என் குடும்பத்தில் எல்லோரும் வந்து பயோசயின்ஸ் தான் செய்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய குழந்தையையும் பயோசயின்ஸ் செய்ய வைப்பார்கள். என்னால் அந்த ட்ரெண்டோடு இருக்க வேண்டும், இல்லாட்டி என்னை வந்து குறையாக பார்ப்பார்கள். ஒரு சேவை நாடி என்னிடம் வந்திருந்தார். அவர் என்னிடம் சொன்ன ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னென்னு சொன்னால், என் வீட்டில் இருக்கிற அதாவது என்னுடைய கசின்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நான் மட்டும் இன்ஜினியராக இருக்கிறேன். என்னை எப்போதுமே அவர்கள் தாழ்வாகத்தான் பார்ப்பார்கள். இன்ஜினியர் ரைட். இது இப்படி ஒரு மனப்பான்மை. அப்போ இது குடும்பத்திலும் இருக்கிறது, கல்வி செயற்பாடுகளிலும் இருக்கிறது, சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது ரைட். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஷேர் பண்ணப்படுகின்ற ஒரு போஸ்டாக இருந்தால் அதை நம்ப ஆரம்பித்து விடுவோம். அது உண்மையா பொய்யா என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது. எத்தனை லைக்ஸ் வந்து இருக்கிறது என்பதை பொறுத்து நாங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ரைட். அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்கிறது, நாங்கள் உண்மையிலே அதை நாங்கள் எவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி பகுப்பாராய்வு செய்து உண்மையா பொய்யான்னு சொல்லி புரிந்து கொண்டு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுகிறோம் என்கிற மனோநிலை இல்லை. எல்லோரும் ஷேர் பண்ணுகிறார்கள், எல்லோரும் அந்த ட்ரெண்டில் இருக்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் அதை செய்து கொண்டு போவோம். ரைட். சமூக ஊடகங்களிலே சாதாரணமாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நடக்கும் என்னென்றால், தன்னுடைய பர்த்டே அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதிலே போய்த்து எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கிறார்கள், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள், எத்தனை பேர் என்னை கமெண்ட் பண்ணாமல் விட்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்தே சில மனிதர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் வர ஆட்களும் இருக்கிறார்கள். இப்போ சமூக ஊடகங்களை பின்தொடர்வதிலே கூட இந்த மாதிரியான மந்தை மனநிலை இருப்பதாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சொன்னது போல் ஆடை அலங்காரங்களாக இருக்கலாம், அல்லது இந்த பிராண்டிங் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே பிராண்டிங் தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஒருவருடைய சமூகத்துடைய அந்தஸ்து, அவர் எங்கே வேலை செய்கிறார், என்ன வகையான தொழில் ஈடுபடுறார் என்பதை பொறுத்து அவர் சில ஆடை அணிகலன்களை அவர் தெரிவு செய்யலாம். அது கை கடிகாரமாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், பயன்படுத்துகின்ற தொலைபேசியாக இருக்கலாம். அது அவருடைய வருமானத்தை பொறுத்து அவர் தெரிவு செய்யலாம். எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஐஃபோன் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நானும் யூஸ் பண்ணித்தான் ஆகணும் என்கிற மனோநிலை இருக்கிறது தானே, அதுதான் மந்தை மனோநிலை. எல்லோரும் இந்த குறிப்பிட்ட பிராண்டான ஷர்ட்ஸ் தான் அணிகிறார்கள் என்பதற்காக நானும் அணிகிறேன். ரைட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ சமூகத்தில் இருக்கிற முக்கியமான ட்ரெண்டிங்கில் ஒன்று நீங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் திறந்து பார்த்தாலே நிறைய விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த அழகு சாதனம், பியூட்டி கல்ச்சர் சம்பந்தமாக, அது ஏற்பாடு செய்யப்படுகிற இடம் சம்பந்தமாக, அது இன்டர்நேஷ்னல் அவார்டுன்னு சொல்லிட்டு போட்டு ஃபேக்காக சில விஷயங்கள் பரப்பப்படுவது சம்பந்தமாக, போலியான சர்டிஃபிகேட் கொடுப்பது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நிறைய பேர் விமர்சன ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. எல்லோரும் ஒரு கோர்ஸை ஆரம்பிக்கிறார்கள் என்பதற்காக அவர்களும் ஆரம்பிக்கிறார்கள். எல்லோரும் அந்த குறிப்பிட்ட இடத்திலே, அதாவது நாங்கள் சொல்லுங்களே இலங்கையிலே கொழும்பிலே பிரபலமான ஒரு இடத்திலே வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு வெளியீட்டையோ அல்லது வந்து ஒரு கன்வெகேஷனையோ நடத்துகிறார்கள் என்பதற்காக அவர்களும் நடத்துவது. இதுவும் அந்த மந்தை மனோநிலை. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்ற வரிதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் டாக்டர், எல்லா விஷயத்தையும் பின்பற்றுறாங்க, நல்ல விஷயத்தை மட்டும் பின்பற்றுறது ஏன் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது? நல்ல விஷயங்கள் சம்டைம் சில நேரம் ட்ரெண்டாக இருப்பதில்லை. ஒரு அறிஞர் சொல்லுவார், பிரபலமானவை எல்லாம் நல்லவையும் கிடையாது, நல்லவை எல்லாம் பிரபலமாக ஆகிறதும் கிடையாது. ரைட். சில சந்தர்ப்பங்களிலே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அவர் அறிஞர் சொல்லுவார், பிரபலமானவை எல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை. நல்ல விஷயங்களாக தான் இருக்கணும் தேவையும் இல்லை. சில நேரம் மோசமான விஷயங்கள் கூட ட்ரெண்டிங் ஆகிறது உண்டு.
அப்போ நாங்கள் அந்த மைண்ட் செட்டை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மனோநிலை ஏற்படுகின்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் சொன்னது போல் அரசியலில் வந்து மந்தை மனப்பான்மை இருக்கிறது. ஒரு அலை அடிக்கும், அலையோடு சேர்ந்து போவதான் இவருக்கு தான் என்று சொல்லி அப்படி ஒரு விஷயம் நடக்கும். பணம் முதலீட்டு சில நடவடிக்கைகள் நடக்கும். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்திலே இன்வெஸ்ட் பண்ணுகிறார். அது எனக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா, ஸ்கோப்ஃபுல் இருக்கிறதா என்று எது விஷயத்தையுமே பார்க்காமல் இவர் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். கடைசியில் அவர் சில நேரம் அந்த வியாபாரத்திலே தோல்வி அடைந்தார், இவரும் தோல்வியடைய நேரிடும். ஆடை அலங்காரங்கள் இருக்கும், சில நேரம் மூட நம்பிக்கைகள் இருக்கும். ஆமாம், மூட நம்பிக்கைகளில் கூட மந்தை மனப்பான்மை இருக்கிறது. இந்த கோயிலுக்கு போனால் எல்லாமே சரியாகிடும். சில உண்மையும் இருக்கலாம், ஆனால் மக்கள் இந்த சாரையாக மந்தைகளாக சொல்வதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை, பெரும்பான்மையினர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்புகிறார்கள் என்பதற்காக அது உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயம் கிடையாது. ரைட், பெரும்பான்மை நம்புகிறார்கள் என்பதற்காக உண்மையாக இருக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை. அப்போ நான் எவ்வளோ தூரம் அதை அனலைஸ் பண்ணியிருக்கிறேன், தர்க்க ரீதியாக யோசித்திருக்கிறேன் என்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அதே நேரம் பார்க்கலாம், சில மனிதர்கள் ஃபாலோ பண்ணுகிற நீங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹெல்தி ஹேபிட்ஸ் அல்லது இந்த வெல்னஸ் சம்பந்தமான விஷயங்கள். புரோட்டீன், அதாவது புரோட்டீனை எடுத்துக்கொள்வதற்காக உதாரணமாக இப்படி சொல்லலாம், என்ன சொல்கிறது, வெயிட் லாஸ் பண்ணுவதற்காக நாங்கள் எந்தெந்த வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம். ரைட், பாடி பில்டிங்காக என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறோம், அதாவது அழகு விஷயங்களை ஏற்படுறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு இதுவும் மந்தை மனப்பான்மைக்குள்ளே வர்ற விஷயம் தான். இன்னொருவர் செய்கிறார், இன்னொருவர் அதிலே அந்த விஷயத்திலே போஸ்ட் பண்ணுகிறார், ஷேர் பண்ணுகிறார் என்பதற்காகத்தான் நிறைய விஷயங்களை அவர்கள் செய்வதை பார்க்கலாம். இந்த எல்லா விஷயங்களுமே மந்தை மனப்பான்மை இருக்கிறது. இப்படி ஒரு மனப்பான்மை வருவதற்கு என்ன காரணம் டாக்டர்? சாதாரணமாக இது மனப்பான்மை வருவதற்கு காரணம் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். நான் ட்ரெண்டில் இருந்தால் தான் என்னை அங்கீகரிப்பார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். நான் ட்ரெண்டில் இருந்து அவுட் ஆகி இருக்கிறேன் என்கிற விஷயத்தை யாரும் சொல்லக்கூடாது, என்னை நிராகரிக்கக்கூடாது என்கிற மனோநிலை. அதே மாதிரி இன்னொரு மனோநிலை, பெரும்பான்மையினர் வந்து எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்காது என்கிற ஒரு மனோநிலை. பெரும்பான்மை எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்காது என்கிற ஒரு மனோநிலை. இதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தின் மேல் வைத்திருக்கிற தப்பான அபிப்பிராயமாக இருக்கலாம், குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், இது கூட மந்தை மனப்பான்மைக்குள் வரும். தேடாமல் யோசிக்காமல் நாங்கள் சாதாரணமாக வேலை செய்கிற இடத்திலே ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்திலே ஈடுபட்டார் என்பது யாரோ வந்து சொல்லியிருப்பார்கள். சொன்ன விஷயத்தை கண்மூடித்தனமாக அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிற எல்லோரும் நம்ப ஆரம்பித்தால் அந்த குறிப்பிட்ட நபரை நோக்கி பார்க்கிற பார்வை எப்போதுமே எதிர்மறையானதாகத்தான் இருக்கும். யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு விஷயம் நடந்ததா இல்லையாண்டு. இல்லை, யார் இவர் சொன்னார் என்று தான் சொல்லுவார்களே தவிர நீங்கள் கண்ணால் கண்டீங்களா என்றால் காணவில்லை. ரைட், இது மற்றவர்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவ், மற்றவர்களுடைய புலக்காட்சி பெறுதல், மற்றவர்களை எப்படி நாங்கள் எண்ணுகிறோம், இந்த எல்லா விடயத்திலுமே மந்தை மனப்பான்மை இருக்கிறது. யாரோ சொன்னார்கள் என்பதற்காக பின்பற்றி போகின்ற மனோநிலை. அதே போல் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனுஷனிடம் இருக்கிற தன்னம்பிக்கையில் இருக்கிற குறைபாடு, இதுவும் முக்கியமான காரணம் ஒரு ஆளுக்கு இருக்க மந்தை மனப்பான்மையிலே. தன்னம்பிக்கை இருக்கிற ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை யோசித்து அதை சரியாக அனலைஸ் செய்து தர்க்க ரீதியாக அதனுடைய விளைவுகளை பற்றி யோசித்து தான் ஒரு முடிவுக்கு வரும். தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் எடுப்பிலே மற்றவர்களை காப்பி பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார்கள். அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை. சில நேரம் யோசிப்பதற்கு சோம்பல்தனம் கூட இருக்கலாம். இந்த ஒரு நடிகரை போலவே இன்னொருவர் நடிக்க முயற்சிப்படுகிறார், ஒரு அறிவிப்பாளரை போலவே மற்றொருவர் அறிவிக்க முயற்சிக்கின்றார். இதெல்லாம் இந்த மந்தை மனப்பான்மையா வரலாம். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், தனக்கென்று சொல்லி ஒரு சுயம் இருக்கும், தனக்கென்று சொல்லி ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அதை ஒருவர் வெளிக்காட்டாமல் இன்னொருவரை போல செய்ய முற்படுவது, காப்பி பேஸ்ட், இதுவும் நடக்கும். இது எல்லாமே மந்தை மனப்பான்மையில் இது ஒரு பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மையில் கூட நான் ஒரு விஷயத்தை எனக்கு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னென்றால், இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக பாடசாலைகளிலே வந்து வசதி கூடிய குடும்பங்களிலிருந்து வருகின்ற மாணவர்களும் இருப்பார்கள், ரொம்ப ஏழ்மை குடும்பத்திலிருந்து வருகின்ற மாணவர்களும் இருப்பார்கள். இப்போ அந்த பாடசாலை வகுப்பறையில் ஒரு ட்ரெண்டிங் இருக்கிறது என்னென்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு அந்த மாணவருடைய பர்த்டேக்கு வந்து அவர்கள் வகுப்பறையிலே வந்து செலிப்ரேட் பண்ணுவது. அப்போ மாணவர்களும் என்ன செய்வார்கள், வசதி கூடிய மாணவர்கள் அதுக்கு வசதிக்கு ஏற்றாற் போல் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொண்டு தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அதாவது செலவழிப்பார்கள்.
ஒரு குறிப்பிட்ட மாணவி அவருடைய தந்தை வந்து ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறார். அவருடைய பர்த்டே அன்றைக்கு பாடசாலைக்கு போகவில்லை. அதற்கு பிறகு ஏன் போகவில்லை என்று சொன்னால், நான் இப்போ இன்றைக்கு பாடசாலைக்கு போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும். எனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு, அவங்களுக்கு ஏற்றாற் போல் கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு, அவங்க தந்தது மாதிரி எனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து காசு கிடையாது. ரைட். அப்போ நான் போனால் என்னை வந்து அவர்கள் புலி பண்ணுவார்கள், குழப்புவாங்க, அல்லது வந்து என்னை வந்து நையாண்டி பண்ணுவாங்க என்று சொல்லிட்டு அவள் போக இல்லை. அதுக்கப்புறம் அதை தவிர்ப்பதற்காக இன்னும் ஒரு வாரமாக பாடசாலைக்கு போகவில்லை. அப்போ தொடர்ந்து எரிச்சியாக இந்த மாணவி பாடசாலைக்கு செல்லாமல் இருக்கிறார் என்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டு பேரண்ட்ஸ் வந்து என்னிடம் அந்த மாணவியை அதற்கு பிறகு அழைத்து வந்தார்கள். அப்போ கேட்குற போது தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நாங்கள் அப்போ நாங்கள் உண்மையிலே இந்த கொண்டாட்டங்கள் செய்யப்பட வேண்டுமா என்கிற ஒரு விஷயத்தை கூட கேள்வியாக கேட்கலாம். ஒரு லிமிட் இருக்க வேண்டும், வரையறை இருக்க வேண்டும். எப்படி பாடசாலை மாணவர்களுக்காக இந்த வெள்ளை சீருடை, இலவச சீருடை வழங்கப்படுகிறதோ அதுதான் பொதுவான ஆடையாக இருப்பது போல இந்த செலிப்ரேஷனும் ஒரு வரையறைக்குள் இருந்தால் பொருத்தமானதாக இருக்கும். நிச்சயமாக. அப்போ இந்த மந்தை மனப்பான்மை உண்மையிலே ஒரு வகையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது குடும்பங்களிலும் நடக்கும். சாதாரணமாக அந்த காலத்திலே ஒரு பாடல் இருக்கிறது, அந்த அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரன் பண்ணுறதெல்லாம் கேட்டேலா என்கிற அந்த பாடல் இருக்கிறது. அதில் கூட மந்தை மனப்பான்மை தான். ஆமாம். அவங்க கார் வாங்கிட்டா நாங்களும் கார் வாங்க, நாங்களும் கார், டிவி வாங்கினா நாங்களும் டிவி வாங்க, நாங்களும் டிவி வாங்கணும். அவங்க இந்த நகை வாங்கியிருக்கிறாங்க, நாங்களும் வாங்கணும். அவங்களோட ஃபங்க்ஷனை வந்து இப்படி செய்திருக்கிறார்கள், நாங்களும் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் செய்ய வேணும். அவங்களோட ஃபங்க்ஷனை இந்த ஹோலில் தான் எடுத்திருந்தாங்க, நாங்களும் அந்த ஹோலில் தான் எடுக்க வேணும். நாங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டோமா? நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டோம்? எங்களை தப்பாக நினைப்பாங்க தானே. தன்னுடைய அந்த சாதாரணமாக சொல்வார்கள், இந்த விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை, எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக பின்பற்றி போகின்ற ஒரு மனோநிலை. இது எல்லோருக்கும் கஷ்டமாக முடியும். கணவனுக்கு கஷ்டமாக முடியும், குடும்பத்தவர்களுக்கு கஷ்டமாக முடியும், எல்லோருக்குமே கஷ்டமாக முடியும். ஒரு கணவர் மனச்சோர்வு அடைந்து அழைத்து வரப்பட்டார். கணவனுக்கு என்ன மனச்சோர்வு வரதுக்கான காரணம் என்னென்னு கேட்குறேன்னு சொன்னால், எனக்கு கடன் சுமையாக இருக்கிறது. ரைட். ஏன் கடன் சுமை? அப்படி என்ன கடன் சுமை? கடன் சுமை ஆகிறதுக்கு என்ன நடந்தது? பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்லை, 2 மகள்மாருக்கு ஒரே தடவையில் திருமணம் பண்ணினேன். நான் கேட்டேன், கடன் வாங்கி திருமணம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ என்ன தேவை இருக்கிறது உங்களுக்கு? இல்லை, என்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு வந்து திருமணம் நடத்துகிற போது அப்படித்தான் ரொம்ப பெருசாக செஞ்சாங்க. அப்போ எங்களோட குடும்பத்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், என்னுடைய சகோதரனே அப்படி செய்தால் நானும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு. அப்போ என்னுடைய மனைவியுடைய புறத்திலும் அந்த ப்ரெஷர் எனக்கு இருந்தது, அந்த அழுத்தம் இருந்தது. அதற்காக வந்து நான் கடன் வாங்கினேன். ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கின்றேன். கௌரவ பிரச்சனை. மற்றவர்கள் செய்கிறார்கள், மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அப்போ இந்த மனோநிலை வந்து ஒரு ரொம்ப பெரிய அழுத்தத்தை, அது வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், அன்றாட செயற்பாடுகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், கல்வி சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இந்த எல்லா இடங்களிலுமே இது இருக்கிறது. இதனுடைய தீவிரத்தன்மையை நாங்கள் எப்படி இனம் காணலாம் டாக்டர்? பொதுவாக இப்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கின்றீர்கள் என்பதற்காக உங்களை நான் முன்னுதாரணமாக எடுத்து, சமூகத்தில் நீங்கள் ஒரு உயர் அந்தஸ்தை பெற்றவர், ஒரு நல்ல மனிதர் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி அதை நான் பின்பற்றுவது என்பது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட, இதனுடைய தீவிரத்தன்மை, இந்த மந்தை மனப்பாங்கின் தீவிரத்தன்மையை எப்படி நாங்கள் இனம் காணலாம்? மந்தை மனப்பான்மையுடைய தீவிரத்தன்மை என்னென்னு சொன்னால், தன்னுடைய சுயத்தை ஒரு மனிதன் இழப்பது. தன்னுடைய அடிப்படையான தேவைகள், தன்னுடைய அடிப்படையான கெப்பாசிட்டி, திறன்கள், அல்லது தன்னுடைய அடிப்படையாக என்ன ரிசோர்ஸஸ் என்னிடம் இருக்கிறது என்பதையெல்லாம் மறந்து போயிட்டு அப்போ தன்னுடைய சுயத்தை அவர் இழக்க ஆரம்பித்திருவார். இன்னொருவராகவே மாறுவதற்கு முயற்சி செய்வது, மற்றவர்களை ப்ளீஸ் பண்ணுவதற்கு ஆரம்பிப்பது. சமூகத்தோடு நாங்கள் சேர்ந்து போக வேண்டும் என்பதிலே 2 கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனால் தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, தன்னுடைய அன்கம்ஃபர்டபிலிட்டி, தன்னுடைய அந்த பொருந்தாத தன்மையை கூட கருத்தில் கொள்ளாமல் இன்னொருவரை பின்பற்றி செல்வதைத்தான் இந்த சுயத்தை இழப்பது என்று சொல்லுவோம். ஒரு மனிதன் சுயத்தை இழக்கிற அளவுக்கு போகிற போது அவர் அது தீவிரத்தன்மையில் தான் இருக்கிறார். தன்னுடைய வருமானத்தை கருத்தில் கொள்ளாமல் செலவீனத்தை மற்றவர்களுக்காக அதிகரித்து கொண்டு போகிறார். உதாரணமாக நகரப்புறங்களிலே வசிக்கிறவர்களுக்கு சில மென்டாலிட்டி இருக்கிறது என்று சொன்னால், கண்டிப்பாக வீக்கெண்ட்ஸ் வந்தால், வார விடுமுறை வந்தால்
இந்த குறிப்பிட்ட என்னுடைய ஹோட்டல்ஸுக்கு பேர்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நான் சாப்பிட வேண்டும், ஒரு பிராண்டாக மாறிவிட்டது. இந்த இடத்துக்கு போக வேண்டும், இந்த மாலுக்கு போக வேண்டும், இங்கே தான் ஷாப்பிங் பண்ண வேண்டும். இந்த மனோநிலை ஒரு மனிதனுடைய அவனுடைய செலவீனத்தை அதிகரிக்கும், அவனுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதை சில சந்தர்ப்பங்களிலே அதாவது குடும்பங்களிலே நாங்கள் நிறையவே பார்க்கலாம். அது ஒரு மனிதனுடைய சுயத்தை உதாரணம் சொன்னாங்களே, ஒரு குறிப்பிட்ட மாணவனுடைய கெப்பாசிட்டியை தெரிந்து கொள்ளாமல், எந்த ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டை தெரிந்து கொள்ளாமல், என்னுடைய குடும்பத்திலே எல்லா பிள்ளைகளும் இந்த கோர்ஸைத்தான் படிக்கிறார்கள் என்பதற்காக என்னுடைய மகனும் அதை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தந்தையும் தாயும் விரும்பினால் அந்த குறிப்பிட்ட மாணவருடைய மென்டாலிட்டி என்னவாகும்? அவர் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்காகவுமே என்ன செய்வார்னால் அது படிக்க ஆரம்பிப்பார். எவ்வளோ தூரம் அவர் ஆர்வத்தோடு படிப்பார், எவ்வளோ தூரம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். அப்படியாக ஒரு விருப்பம் இல்லாத ஒரு கோர்ஸை படிக்கிற போது பெர்ஃபார்மன்ஸை அவருக்கு சரியாக வெளிப்படுத்த முடியுமா? அவரிடம் இருந்து வருகின்ற அவுட்கம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, இப்படியாக இந்த மந்தை குணம் இந்த மனநிலைக்கு நாங்கள் வந்து விட்டோமாக இருந்தால், அல்லது நம்மை சார்ந்தவர்கள் அதற்குள் உள்வாங்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், எப்படி அதிலிருந்து இவர்களை விடுதலை பெற செய்ய முடியும்? முதலாவது விஷயம், தனக்குத்தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் செய்ய போகிற விஷயங்கள் உண்மையிலே எனக்கு அடிப்படை தேவையில் இருக்கிற ஒரு விஷயம் தானா? இது என்னுடைய ப்ரியோரிட்டி லிஸ்ட், என்னுடைய முதன்மையான சில விஷயங்கள் நாங்கள் பட்டியல்படுத்தி வைத்திருப்போம். என்னுடைய முதன்மையான தேவைகளில் முக்கியமானது தானா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குள் விமர்சன சிந்தனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விமர்சனமாக பார்க்க வேண்டும். அது பிழையான ஒரு விஷயம் அல்ல, ரைட்? அதே போல் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை நாங்கள் சரி பார்க்க வேண்டும். நாங்கள் எடுப்பிலேயே நாங்கள் வருகின்ற தகவல்கள் எல்லாவற்றையும் நம்ப ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது பிரச்சனையாக மாறிவிடும். ஒரு நபிமொழி இருக்கிறது, ஒருவன் பொய்யன் என்பதற்குரிய முக்கியமான அடையாளம் என்னென்று சொன்னால், அவனுக்கு கிடைக்கிற எல்லா தகவல்களையும் அவன் இமீடியட்லி உடனே மற்றவர்களுக்கு பகிர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கிடைக்கிற எல்லா தகவல்களையும் அதை சரி பார்க்காமல், அதை அனலைஸ் பண்ணாமல் உடனடியாக அவன் மற்றவர்களுக்கு பகிர ஆரம்பிக்கிறான் என்றால் அவன் பொய்யனுக்குரிய ஒரு அடையாளத்தில் இருக்கிறான். ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை நாங்கள் பகுப்பாராய்வு செய்ய வேண்டும். எவ்வளவு தூரம் இது உண்மையானது, யார் சொன்னார்கள், சொல்வதற்கு தகுதியானவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்களா, அல்லது வேற ஒரு காரணத்துக்காக பரப்பி இருக்கிறார்களா? எந்த தகவல் கிடைத்தாலும் அதை சரி பார்த்து அனலைஸ் பண்ணி நாங்கள் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். என்றால் ஜோசப் மர்ஃபி என்று சொல்லுகின்ற ஒரு உளவியல் அறிஞர் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுகின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆழ்மனதின் அற்புத சக்தி என்று சொல்லி தமிழிலே அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான கருத்து என்று சொன்னால், உன்னுடைய மூளை ஒரு மெஷின் மாதிரி. நீ என்ன தகவல்களை நீ அதுக்கு கொடுக்குறாயோ அந்த மூளைக்கு வேறு பிரித்து அறிய முடியாது இது சரியா பிழையான்னு சொல்லிட்டு. ஆகவே நீ கொடுக்கிற தகவல்களை சரி பார்த்த பிறகுதான் உன் மூளைக்கு கொடுக்க வேண்டும். அப்போ மூளை என்ன செய்யும் என்றால் அதை சரியாக ப்ரோசஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை தரும். நீ கொடுக்கிற தகவல்கள் பிழையாக இருந்தால் உன்னுடைய அவுட்புட்டும் நிச்சயமாக பிழையாகத்தான் இருக்க போகுது. அவை தகவல்களை எடுக்கிறோம் என்பது ஒரு விஷயமாக இருக்க, இந்த தகவல்களை எந்தளவு தூரம் சரிபார்த்து நாங்கள் உள்வாங்குகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ சரிபார்ப்பது முக்கியமான விஷயம். அதே போல் உங்களுடைய தெரிவுகள் எல்லாமே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இலக்குகளுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக செய்யக்கூடாது. எங்களுடைய இலக்குகள், எங்களுடைய இலக்குகளுக்கு அடிப்படையில் நாங்கள் இது செய்கிறோமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் உண்மைகளை ஆராய்ந்து செயற்பட வேண்டும். தேவைப்பட்டால் எல்லோருமே பின்பற்றுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் ஒரு கூட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாங்கள் கண்ணியமாக அதை எதிர்க்கவும் தயாராக இருக்க வேண்டும். நிச்சயமாக. ரைட். கடைசியாக நான் அந்த ஒரு பிரபலமான அறிஞர் சொல்வது போல, பிரபலமாக இருப்பது எல்லாம் சரியானதாக இருக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. சரியாக இருப்பதெல்லாம் பிரபலமானவையாக இருக்கும் என்றும் எந்த தேவையும் இருக்காது. ஆகவே நாங்கள் ஆராய்வு செய்து அதற்காகத்தான் இறைவன் எங்களுக்கு ஒரு யோசித்து பகுத்தறிவு செய்கிற ஒரு மூளையை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டிலிருந்து வெளிவருகின்ற பொழுது நிறைய மன அழுத்தங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக. ஆகவே இந்தந்த விடயங்களை முதலில் கவனத்தில் எடுப்போம். கடைசியாக டாக்டர் கூறியது போல அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். மற்றது டாக்டர், அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். எனக்கு தேவைதானா என்பதை யோசிக்க வேண்டும். கிடைக்கிற தகவல்களை நாங்கள் பகுப்பாராய்வு செய்ய வேண்டும்.
ரைட். அதே போல் உண்மையிலே எனக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் எனக்கு வழங்கியவர்கள் யார், எந்த சோர்ஸிலிருந்து அது வந்திருக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே போல் நாங்கள் சொன்ன கடைசி முக்கியமான விஷயம் என்றால் தேவை ஏற்பட்டால் பெரும்பான்மையினரை அதாவது பெரும்பான்மை ஃபாலோ பண்ணுகிற ஒரு விஷயத்தை கூட, அந்த சிஸ்டத்தை கூட நாங்கள் எதிர்பார்க்க முற்பட வேண்டும். ரைட், கண்ணியமாக அந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம். நிச்சயமாக இத்தகைய விடயங்களை பின்பற்றுவோம். நாங்களும் மந்தை மனநிலையிலிருந்து விடுபட்டு மனித மனநிலையோடு வாழ்வோம். இந்த வேலைப்பளுக்கு மத்தியிலும் நம்மோடு இணைந்து கொண்ட உளவள சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மால் ஹக்கீம் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. இந்தளவோடு இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நேற்றான நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இதுவரை நேரமும் நம்மோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சிக்கான மேக்கப், செட், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சனோடும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விடைபெறும் நான் மைக்கேல் மரியஜெயமன். வணக்கம் உறவுகளே.